Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Semiya. இன்னைக்கு நம்ம Bismillah Semiyasல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி சேமியா ஸ்வீட் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு pan வச்சிருக்கேன். pan நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நட்ஸ் எடுத்துருக்கேன். முந்திரியும் பாதாம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கீழே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ராகி சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு கீழே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை போல் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவும் அருமையாக இருக்கும். இப்போ இது போல் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் இருக்குல்ல, ஒரு 3 கப் அளவுக்கு தேங்காய் பால், அதில் ஃபஸ்ட்டு வந்து 2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். கடைசியாக நம்ம ஒரு கப் அளவுக்கு கடைசியாக சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவருக்காக. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷம் தான், அதிகமாக விட்டீங்க அப்படின்னா சேமியா குழஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம ஹெல்த்தின்றதுனால நம்ம நாட்டு சக்கரையை சேர்த்து நல்லது, டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு 1 கப் அளவுக்கு பாலும் கடைசியாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பால் வந்து தேங்காய் பால் நம்ம கடைசியாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ண அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.